முருகன் வாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போறதுக்கு முன்பதாக ஆண்டவர் நம்ம எப்படி தன் பக்கமா இழுத்து கொண்டார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா தான் இந்த சத்தியம் நமக்கு இன்னும் நல்லா புரியும். நீங்க எடுத்தவங்க வாசிக்கலாம். சத்தியத்துக்கு போவதற்கு முன்பதாகவே நம்ம இது தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். படியிருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். அல்லேலூயா. அதுக்கு மேல இருக்கிற வசனத்தையும் நீங்க வாசிக்கலாம். நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். இந்த வசனம் இப்படி அந்நியராய் இருந்த நம்ம ரட்சிப்பு தன் ரத்தத்தினால நம்ம கிரயத்துக்கு நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டார். யாரோ ஒரு மனுஷங்க மூலமா நமக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் விதை நடுகிறவன். வார வாரம் தேவ சபையில கூடுகை இல்ல அநேக ஜப கூட்டங்கள்ல நீங்க கலந்துகிட்டு ஒரு ரட்சிக்கப்பட்டவன ஒரு மனுஷனை அனுதினம் சேர்த்து கொண்டு வார வாரம் அவனுக்கு சத்தியத்தை சொல்லி வளர்க்கறது தான் நீர் பாய்ச்சுகிறது. இப்படி இந்த காரியங்கள் செய்தாலும் கூட முடிவு பருந்தும் நிலைத்திருந்து இருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் வசனம் சொல்லுது. ஆகையினால அது விலை செய்கிறது தேவனால் தான் இது முடியும். ஒரு வெறுமனே ரட்சிப்பு என்பது ரட்சிக்கப்பட்டுட்டா உடனே பரலோகன்றதுலாம் இல்ல. வேதத்தின்படி அப்படி இல்லை. முடிவு பருந்தும் வாழ்ந்து முடிக்கும் போதுதான் ஜீவ கிரீடம் நமக்கு சொந்தமாகும் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இதை அடிப்படையா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில இது நமக்கு தெரியும் தான், ஆனாலும் மறந்து விடுகிறோம். நமக்கு கூடவே இருக்கிற மருதி மறந்துடுறோம். நம்ம எங்கிருந்து தேவன் தூக்கினார், எங்கிருந்து எடுத்து அவர் நம்மளை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாரு, எதற்காக நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் ஒவ்வொரு வாரமும் சத்தியம் நமக்கு புரியும். தேவன் ஒவ்வொரு நீர் பாய்ச்சுகிற அந்த காரியங்கள் தேவனுடைய ஆவியானவரால் உங்களுக்கு சரியா புரியும். அதனால இந்த அடிப்படையான காரணிகளை சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது முன்னுரை தான். நாம இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு என்னை பார்க்கும் கண்கள். அல்லேலூயா. என்னை பார்க்கும் கண்கள். முதல்ல தேவனை பார்த்த கண்கள் உண்டு, என்னை பார்க்கக்கூடிய கண்கள் வேணும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க பாருங்க, இப்படி பார்த்து பாருங்க. இந்த கைகளை பார்த்தீங்கன்னா இது தேவனா நம்ம பார்க்கணும், இது நாம மற்றவங்களை பார்க்கிறோம். ஆனா இந்த 3 விரல்கள் உன்னை நீ பாருன்னு சொல்லுது. இதுதான் அடிப்படையா நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. அது என்ன, அந்த நாட்கள்ல தேவனை பற்றி அறிஞ்சவங்க அந்த லோகோவை கொடுத்துட்டாங்க. அதாவது தேவன் பார்த்துட்டே இருக்காரு அப்படின்ற உணர்வு நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அடுத்தவங்களை நீ சொல்றதுக்கு முன்பதாக நீ சொன்னா 3 பேர் நீ ஒண்ணு சொன்னா அவங்க 3 உங்ககிட்ட இருக்கிற குறைய சொல்லுவாங்க. அததான் இந்த என்னை பார்க்கும் கண்களை குறித்து தான் இந்த நாளில நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இப்படி இருக்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிப்புக்குள்ள நடத்திடுறாரு. நடத்திட்டு அந்த ரட்சிப்பின் பாதையில தேவன் நீர் பாய்ச்சி கொண்டு இருக்கிற போது, ஒரு செடி இருக்குதுன்னா நீர் பாய்ச்சும் போது அதுக்கான ஒரு சில நோய்கள் வரலாம், ஒரு சில பாதிப்புகள் வரலாம். இப்படி இருக்கிற காரியங்களை தான் சரி பண்ண வேண்டியது. அது விவசாயிகளுக்கு புரியும். அந்த பார்த்துட்டே இருப்பாங்க, அது என்ன நோய் வருதோ அதுக்கான என்ன தீர்வுன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய காரியங்களிலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் வாழ்கிற போது
சில இடர்பாடுகள், சோதனைகள் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதனைகள் வராதுன்னு வேதம் சொல்லவே கிடையாது. அல்லேலூயா. என்னின் மித்தமாக பாடு அனுபவிக்கணும் தான் வேதம் சொல்லி கொடுக்கிறது. இப்படி வருகிற காலங்களில, அந்த நாட்களில அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கலாத்தியருக்கு எழுதின அந்த சுவிசேஷத்துல சபையில சில பிரச்சனைகள் இருக்கிறது. சபை மக்கள் சில காரியங்களில வேறு விதமாக கையாளுகிறார்கள் என்பதான ஒரு காரியம் அவருடைய நாலேஜ், அவருடைய சமூகத்துக்கு வருது. அவருக்கு தெரிய வருது, சபை மக்கள் இப்படி பின்மாறி போறாங்க, இவங்களை சரிப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிதான் நீங்க கலாத்தியர் 1 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 1 அதிகாரம் 6வது வசனம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. அல்லேலூயா. இப்போ நம்ம விசுவாசத்தை வழி விலகி வேற மார்க்கத்துக்கு போனதா இதை மாத்திரம் நீங்க பார்க்காம, அந்த கலாத்தியர் மக்கள் அப்படி போனதாக அவர் பவுலுக்கு தெரிய வருது. அதுக்கான சொல்யூஷன், தீர்வை காண்பதற்கு தான் அவர் அங்க அந்த பயணிக்கிறார். ஆனா இன்னைக்கு வேதத்தை விட்டு வழிவிலக செய்யும் எந்த காரியமானாலும் அவர் தேவன் விரும்புகிறது கிடையாது. நாம இந்த எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்னென்ன காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தேவன் எந்தெந்த காரியங்களை அருவருக்கிறார், இல்ல என்கிட்ட இருந்து அதை எடுத்து போடுன்னு விரும்புகிறார் அப்படின்னு எனக்கு முதல்ல தெரியணும். இந்த காரியத்தை செய்தால் தேவன் என்னோடு பயணிக்க மாட்டார், என்னோடு கூட இருக்க மாட்டார் அப்படின்ற உணர்வு இருந்தால், அந்த ஆவிக்குரிய உணர்வு இருந்தால் அது உங்களை கொத்தக்கூடியதாய் காணப்படும். அதை நீங்க அதுல இருந்து வெளிவரத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க, தேவன் உதவி செய்வார். அதனால இந்த வசனம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த காரியம், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு, இந்த கிருபையாய் வந்ததுதான் இந்த ரட்சிப்பு. அப்போ நம்ம ஆதியில கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறைவு உண்டுன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அப்படி இருக்கிறபடியானால இந்த சத்திய காரியங்களில நாம் எந்தெந்த காரியத்தெல்லாம் விடுபட்டு இருக்கிறோம், எந்தெந்த காரியத்தெல்லாம் செய்ய மறந்து இருக்கிறோம், எதை நம்ம செய்யறோம்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதே 5ஆம் அதிகாரம் கலாத்தியர்ல 24, 25, 26 3 வசனங்களை நீங்க வாசிக்கலாம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க கடவோம். வீண் புகழ்ச்சி விரும்பாமல் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இப்போ ஆவியின் கனிகள் எத்தனைன்னு தெரியுங்களா? 9. மாம்சத்தின் கிரியைகள் நல்லா பாருங்க. 17 9. இது விரிவான சப்ஜெக்ட், நம்ம அதுக்கு போகல. மாம்சத்தின் கிரியைகள் 17, ஆவியின் கனியோ 9. நாம அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல, ஆனாலும் அதை தெரிந்து கொண்டு நம்ம டக்குன்னு அடுத்து ஜம்ப் ஆயிக்கலாம். நீங்க மேல வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகளை வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இது போதுங்க. அடுத்தது ஆவியின் கனியை வாசிச்சிருங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்போ நமக்கு நிறைய காரியங்களை சொன்னா ஒரு மாதிரி சோர்வாயிரும். என்னடா போடு ஜவ்வு மாதிரி இழுக்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு மாதிரி சோர்வாயிரும். இதைத்தான் பவுல் என்ன பண்றாரு, இந்த மாம்சத்தின் கிரிகளை அப்படி லகுவா சொல்லிட்டு ஜம்ப் ஆகி போறாரு. நீங்க பார்க்கலாம். அப்ப வாசிங்க 24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளவு நாசுக்கா சொல்றாரு பாருங்க. 17 காரியத்தையும் கிறிஸ்துவனுடையவர்கள் அவங்க செஞ்சிருவாங்க, சிலுவையில் அறைஞ்சிருவாங்க, இதுல இருந்து விடுபட்டுருவாங்கன்னு சொல்றாரு. மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம்.
ஆஹ் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவர் கோபமட்டாலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோம். அப்போ அந்த ஆசை இச்சைன்னாவே மாம்சத்தின் கிரியைகள். முதல்ல ஆசை வரும்போதுதான் அது இச்சையா மாறி இச்சை பின்பாடு கர்ப்பம் தெரிவித்து பாவத்தை பிறப்பிக்குதுன்னு வேதம் சொல்லுது. அதனால தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு ஞானமா நமக்கு சொல்லி வச்சிருக்காரு. நீங்க சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க எங்க தேவனுடைய வார்த்தையை எங்க வந்தாலும் கேட்டுக்காங்க. நீங்க இங்க இல்ல, எங்க வேணாலும் கேட்டுக்காங்க. ஆனா அந்த வார்த்தை உங்களை நடத்தக்கூடியதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கொடுக்கிற மனுஷன் உங்களை நடத்தினால் நிச்சயமாக அது சரியான அணுகுமுறை இல்லை. அல்லேலூயா. அப்ப யாரை நீங்கள் கனப்படுத்துகிறீர்கள் என்று கவனித்து பார்க்க வேண்டும். தேவனையா, தேவனுடைய வார்த்தையா என்பதை நீங்க கவனமா இருக்கணும். ஒரு வார்த்தை கொடுக்குற, நான் ஒரு வார்த்தை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் உங்களை நடத்தணும். அல்லேலூயா. அந்த வார்த்தை கொண்டு நான் உங்களை இயக்கக்கூடாது. அல்லேலூயா. அங்க யார் தெரியணும்? தேவன் தான் தெரியணும். எல்லா மகிமையும் தேவனுக்கு தான் உரிதானது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை உருவாக்க முடியும். அல்லேலூயா. இப்ப நான் ஒரு மனுஷனை உருவாக்க முடியும்னா நிச்சயமா முடியாது. வேதத்திற்கு அதுக்கு அங்கீகாரம் கிடையாது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னா அதுதான் ரூல்ஸ், அதுதான் சட்ட திட்டம். அதுக்கு மாறாக எவ்வளவு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனானாலும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அடிப்படை இது, அடிப்படை சத்தியங்கள். அவங்க வரங்கள் பெற்றிருக்கலாம், ஒரு குணமாக்குற வல்லமை இருக்கலாம், தேவனுடைய அபிஷேகம் இருக்கலாம், தேவனுடைய வழிநடத்துதல் இருக்கலாம். அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இது ஏன் சொல்ல வரோம்னா, நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது. அல்லேலூயா. கடைசி காலத்துல விசுவாச சோதனை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிதான் வரும், மெல்ல மெல்லதான் வரும். இப்ப ஒரு சத்தியத்தை நீங்க கேக்குறீங்க, அவங்க சொல்றாங்க, அது உங்களை ரொம்ப தாங்கக்கூடியதா இருக்கு, நீங்க பலவீனமா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்தாற் போல் 100% சரியாதான் இருக்கும். இனம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரிதான் இருக்கும். நீங்க தெளிவா இல்லை என்றால் உங்களை டைவர்ட் பண்ணி கொஞ்சம் தான் முதல்ல வழி விலக செய்வாங்க, கொஞ்சம் தான். அப்ப என்ன நினைக்கணும்னா, நமக்கு நிறைய தெரிஞ்ச மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம். முதல்ல வழி விலகணும் உடனே இவர் பேசுறதுல ஒரு உடன்பாடு இல்லை, இதுதானே அப்படின்னு விலக செய்யும். அங்க பேசுறது யாரு? தேவனுடைய மனசு. தேவன் அந்த வாயை பயன்படுத்தி அவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அந்த ஞானம் அறிவு வராது. நான் அவர் பேசுவதற்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு பேசுவதற்கு ஒரு வாய், ஒரு மனித உடல் தேவையா இருக்கிறது. ஆகையினால அந்த நேரத்துல அவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ பேசுகிற அத்தனை பேரும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லவும் முடியாது. அல்லேலூயா. அதுக்கு நீங்க ஆவிக்குரிய ஜீவித்துல வளர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ நீங்க தேவனுடைய ஆவியானவரோடு உறவாடி கொண்டு இருந்தால் பேசுகிறது தேவன் தான் அல்ல வேற ஆவியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த ஆசை இச்சை அந்த 17 காரியங்களிலும் ஜெயிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ நீங்க அப்படி இருக்கும்போதுதான் ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியா இல்ல அசுத்த ஆவியா என்பதை எனக்கு கண்டுகொள்ள முடியும். இன்னொரு காரியம், வீண் புகழ்ச்சி. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களை குறித்து உயர்வா சொன்னாங்கன்னா நீங்க ஜாக்கிரதையா ஆயிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் அடையாளம். என்னை குறித்து ஒருவர் மேன்மை பாராட்டினால் வசனம் சொல்லுகிறது தேவனை தான் நம் மகிமைப்படுத்தணும், உயர்த்தி கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வீண் புகழ்ச்சி. ஐயா சொல்லுங்க. வீண் புகழ்ச்சி விரும்பாம, அது நம்ம முதல்ல நமக்கு தெரியாது, நம்ம புகழ்றது அப்போதைக்கு நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். வெளிப்படையா நம்ம மறுத்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், மறைஞ்சிருக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? வெளியே நான் ஏத்துக்க மாட்டேன், புகழ்ச்சியை வெறுக்கிற மாதிரி நடிப்பேன்,
உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. எத்தனைக்கு பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இது நடிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா உள்ளான இருதயத்தை பார்க்கிற தேவன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அவர் ஊடுருவி பார்ப்பாரு. ச்சே, நீ வெளியே இப்படி சொல்லிட்டு உள்ள சந்தோஷப்படுற பாத்தியா அப்படின்னு அவர் கவனித்து பார்ப்பார். அல்லேலூயா. அந்த பயம் இருக்க வேண்டும். தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும். வீண் புகழ்ச்சி நம்ம விரும்பவே கூடாது. அவர் 17 காரியத்தை லகுவா ஒரு 5-6 இதுல எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுறாரு பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல். கோபம். வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம இரு. கோபம் வராதுன்னு சொல்லல, கோபம் வரும், பாவம் செய்யக்கூடாது. அது எப்படின்றது நீங்களே கத்துக்க வேண்டியதுதான். பாவம் வராத அளவு கோபப்பட்டுக்க, அப்படிதான் வசனம் சொல்லுது. அந்த மாதிரி பழகி கொள்ள வேண்டும். சில வேளையில் நம்ம பார்த்தாவே அவங்க புரிஞ்சுக்கணும். பாவம் வராது, அந்த கோபத்திலேயே தெரியும். அதனால கோபத்தை கையாளக்கூடிய அந்த விந்தையும் அந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கோபம் வருதா உசாராயிடணும். இன்னொரு காரியம், பொறாமை. நான்லாம் யார் மேலும் பொறாமப்படுறது இல்லைங்க அப்படி சொல்லலாம். ஆனா இது தேவன் தான் பார்ப்பார். புரியுதா? இந்த குறிப்பிட்ட காரியங்களில நம் தப்பிச்சு போகணும். வெளிப்படையா இருக்கணும். தேவனுக்கு முன்பாக வெளிப்படையா இருக்கணும். மனுஷனுக்கு முன்பாக வெளிப்படையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை, அதனால யாரும் நல்லவன் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊருக்கு போய் கேட்டீங்கன்னா அவன் கஞ்ச பையன் ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. அதை பத்தி அவசியம் இல்லை நமக்கு. பரலோக ராஜ்யம் போகணும். எப்பாடுபட்டாவது எந்த அந்தரபல்ட்டி அடிச்சாவது நான் போய் சேர்ந்துடணும், எல்லைக்கோட்டு தொட்டுறணும், அதான் நோக்கம். அல்லேலூயா. நக்கல் நோக்கி போகணும். ஆமா, போகணும். யாரு என்ன சொல்லட்டும், அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நாம் செஞ்சாதானே நம்ம பயப்படணும். இல்ல அவங்களுக்கு பத்தி நம்ம வேற மாதிரி நினைச்சாதான் நம்ம பயப்படணும். நமக்கு தெரியும் நாம சாட்சி கொடுக்க முடியும். அது தேவனுக்கு தெரியும். நான் இந்த தப்பு பண்ணல, பொய்யா நம்ம பேர் சொன்னா கூட சந்தோஷப்பட்டு களி கூறுங்கிறது தான் வேதம் சொல்லுது. அதனால இந்த பொறாமைப்படுற காரியங்கள்லாம் ஒருத்தர் நல்லா ஆவிக்குரிய பொறாமை எளிமையா சொல்லிட முடியும். யாரையும் நம்ம குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல சகோதரர்கள் இதுல முன்னேறி சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த சத்தியங்களை நம்ம வேதத்திலிருந்து எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. 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 17 காரியத்தையும் 5 வடிவில் சுருக்கி அப்படியே கொடுத்துட்டு நவந்துட்டு போயிடாரு. இந்த மாதிரி காரியத்துல இருக்காதீங்க அப்படி ரத்தன சுருக்கமா சொல்றாரு. ரொம்ப லென்த்தா பிடிச்சாவே நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட், குறைவாக நிறைவா கொடுன்றாங்க. அதனால கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதனால இப்போ நமக்கு இன்னொரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கிருந்து பரலோகராஜா அல்ல, பரலோகராஜன்னு பிரயாசப்பட்டு நம்ம வாழ்றோம். அங்க போனா என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? ஆராதிக்கிறது, துதிக்கிறது, அதை தவிர ஒண்ணுமே கிடையாது. எப்பொழுதும் அங்க எதுவும் கிடையாது. ஆண்டவரை உயர்த்தி பாடுறதுதான், துதிக்கிறதுதான், மகிமைப்படுறதுதான். அதனால ஆராதனையில 10 பாட்டு வருதா, சந்தோஷமா ஆராதிக்கணும். அந்த மனநிலைமைக்கு நமக்கு வந்தாதான் தேவனுடைய சத்தியம் புரியும். எப்ப இன்னொரு பாட்டு வரும்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு போட்டு இழுக்கிறாரு, ஒரு இது தெரியல போலக்குதுன்னு நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆவியானவர் கத்து கொடுக்கிறாரு இங்க பள்ளிக்கூடம். அல்லேலூயா. அதனால வந்துச்சுன்னா அந்த தேவன் நடத்தினாருன்னா அது இசை நாமள போய் ஜாயின் பண்ணிக்கணும். 11 மணிக்கு ஆராதனை, இது பல முறை சொல்லியிருக்கிறாங்க. அண்ட சராசரத்தை படைத்த தேவன் அவர் வந்து ரெடியா இருப்பாரு. நம்ம 2 மணி நேரம் தான் யோசனை பண்ணி பாருங்க, 2 மணி நேரம் தான். ஆனா நம்ம கடைசியில 1 மணி நேரத்துக்கு தான் வர முடியுதுன்னா நீங்க கேள்விக்குரிய நீங்களே போட்டுக்க வேண்டியதுதான். யாரும் குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் போட வேண்டியதுதான். அவ்வளவு அக்கறை, அவ்வளவு குறைஞ்சிருக்கிறது அன்பு. இயேசுவின் அன்பு பெருசு தெரிஞ்சுது. ஆனா ஒண்ணும் புரியலையே. தாகத்தோடு வரணும் பிரியமான. இது இயற்கையாவே நம்ம வருவிச்சுக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த தாகம் நீங்க கேட்டதான் ஆண்டவர் கொடுப்பார். அந்த தாகம் அவர் வந்துருவாரு. 11 மணிக்கு ஆண்டவர் வந்து எனக்காக காத்திருப்பாரு, என் அட்டனன்ஸ் போடுறதுக்காக அவர் காத்திருப்பாருன்னு நினைச்சா நீங்க வந்துருவீங்க. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் அட்டனன்ஸ் எடுக்கிறாருன்னு நினைச்சுக்காங்க. அப்ப எப்படி அந்த பயம் வராது?
ஐயா அது உண்மைதான். ஆனா அந்த அன்பு புரிஞ்சா வராம இருக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க சரியா இப்ப இந்த அன்பை, இயேசுவின் அன்பு பெருசு. அது அந்த பெரிதான அன்பை எந்த அளவு நீங்க ருசி பார்த்தீங்கன்னு இதுலயே தெரியுது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதன்றாங்க. நீங்களே கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியதுதான். இதெல்லாம் யாரும் குற்றம் சுமத்த அவசியம் கிடையாது, குற்றப்படுத்த வேண்டிய வேலையும் கிடையாது. இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. ரொம்ப போர் அடிக்குதாட்டுங்கிறது. ஐயா ஒரு பாட்டு போடுறீங்களா? இனிமேல ஆராதனைனா பாட்டு தான் போடுங்க. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க கொண்டாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. தேங்க்யூ. நன்றி நன்றி. ஆவிக்குரிய ஜீவித்துல இப்படிதான் நாம தேற்றிக்கணும். அல்லேலூயா. சோர்ந்து போன வேலைகள் எல்லாம் அவருடைய வார்த்தைகளை கொண்டு பாடல் பதிவா பண்ணி வச்சிருக்கிறார். நம்மளே பலப்படுத்திக்க வேண்டியதுதான். தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது பாட்டு நாம் பார்த்துருவோம். வசனம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிச்சிருங்க. கலாத்தியர். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர் பொருந்த பண்ணுங்கள். முத கட்டத்திலிருந்து இப்ப 2வது கட்டத்துக்கு வந்துருவோம். ஒரு சகோதரன் குற்றம் பண்ணியிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி கையாள வேண்டும், அவங்களை எப்படி நம்ம சரி பண்ண வேண்டும், இதை நம்ம கத்துக்கணும். ஆவிக்குரியவங்க இதை கத்துக்கணும். முதல்ல சாந்தமுள்ள ஆவி நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். அப்பதான் அவங்கள சரி பண்ண முடியும். நமக்குள்ளே ஒரு கோளாறு இருந்துச்சுன்னா, கோளாறான அது தப்பான வார்த்தையா? இல்ல தமிழ். எங்குள்ள இருக்கிற ஆவியே சரியில்லைன்னா அவனுடைய ஆவியை நான் எப்படி சரி பண்ண முடியும்? இது சரி பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த சரி பண்ற காரியத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அந்த குற்றத்தை எப்படி அதை சரி பண்ணணும் உங்களுக்கு தெரியும், சீர் பண்ண உங்களுக்கு தெரியும். அந்த சீர் பண்ற காரியங்கள்ல உங்களை அது சேதப்படுத்தாத அளவு நீங்க அந்த சோதனையில மாட்டிக்காதபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். எல்லாவற்றிலும் தலையிட்டு கொள்ளக்கூடாது, அது நல்லமானதா இருக்காது. ஆனா வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீ விடுவி, நீ மாட்டிக்காத. அல்லேலூயா. நீ விடுவிக்கணும், அவனை சீர்பொருந்த பண்ணணும், நீ மாட்டிக்கூடாது. அந்த அளவு ஞானமா கையாளன்னு சொல்லி எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லுது. ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து, எப்படி அவங்களுடைய வெயிட் நான் எப்படி சுமப்பது?
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து சொன்னா, அவங்க மன கஷ்டத்தை நீங்க சொல்லும் போது நீங்க பதிலுக்கு பதில் பேசாம அவங்க சொல்றத நீங்க கேட்டு பாருங்க. அவங்களுக்கு பாதி வெயிட் முழுசா குறைஞ்ச மாதிரி, அப்பா என் பாரம் எல்லாம் போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க உள்ள வச்சிருந்தா அந்த மன அழுத்தம் அவங்கள இறுகி இன்னும் நெருக்கடியை கொடுக்கும். அவங்க யாருக்குன்னா பேசிட்டாங்கன்னா அது ரிலீஃப் ஆயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்துன்னா அவங்க சொல்றது கேட்கணும். நம்ம திரும்ப 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 அவங்களுக்கு சொல்றதை காட்டிலும் மெதுவான பிரதியுத்தரம் உக்கரத்தை மாற்றுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க மெதுவா சொல்லுங்க. அவங்கள நிறைய பேச வச்சுட்டு அவங்க 70% அவங்க பேசிட்டோம். நீ 10-20% 30% மிகவே கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரியவங்கன்னா நீங்க அதிகமா பேசவே கூடாது. அப்பொழுது ஒரு காலத்துல அவங்க வந்து சீர்பட்ட பின்பு நம்ம கிட்ட அதிகமா பேச விரும்புவாங்க. அப்ப பேசுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அப்படி பேசக்கூடாது என்பதா தெளிவா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இது கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ரகசியம் தான். நான் எதுவும் சொல்லல, வேதத்துல இருக்கிறது தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இது கிறிஸ்துவனுடைய பிரமாணமா இருக்குது. இந்த வித்தையை நீங்க தெரிஞ்சுக்கணும். சத்தியத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு விட்டுறக்கூடாது, மறந்துடக்கூடாது. இது கையில நம் செயல் வடிவில செயல்முறையில இருக்கணும் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்பார்க்கிறார். அடுத்தது, ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவனாவான். தன்னைத்தானே வஞ்சிப்பது. அவனுக்கு ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதவனா இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனா இருப்பான். எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, ஆனா இருக்கிற மாதிரி நான் நடிச்சுக்கிறது, இருக்கிற மாதிரி நினைச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறது. எனக்கு அந்த தகுதி இல்லை, தகுதி இருக்கிறது போல நானே நினைச்சுக்கிறது. எனக்கு ஆண்டவர் அந்த கணத்தை கொடுக்கல, ஆண்டவர் கொடுத்தாருன்னு நான் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது. புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அடுத்த வசனத்துக்கு வந்துருவோம். அவனவன் தன் தன் சுயகிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்பேயாதல்ல, தன்னையே பார்க்கும்பேயாது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமுண்டாகும். நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன், இன்னைக்கு நம்ம பார்க்கிற காரியம் என்னை பார்க்கும் கண்கள் சொன்னேன். இப்போதான் அந்த காரியத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தன் கிரியை சோதித்து பார்க்கணும். நான் செய்யற காரியம் கரெக்டா? நான் செய்யற காரியம் தேவன் ஏற்றுக்கொள்வாரா? நான் செய்கிற காரியம் தேவன் மகிமைப்படுவாரா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? இப்படின்னு நாம் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவனவன் தன் தன் கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். உன்னுடைய காரியத்தை நீ சோதனை பண்ணி பாரு. நீ ஒரு வேலை செய்யறன்னா அது தேவனுடைய சித்தமான்னு முதல்ல பார்க்கணும். தேவனுடைய சித்தம் இல்லாம நாம செஞ்சுட்டு ஆண்டவரே நீ ஆசீர்வதியும்னா எப்படி அது சாத்தியம்? லாஜிக்கா இடிக்குதா இல்லையா? புரியுதா இல்லைங்களா? அல்லேலூயா. இந்த மாதிரி பேசினா நம்ம எதுவும் வேற எதுவும் பேசுற மாதிரி தோணுதா? வேத வசனம் என்ன எவ்வளவு அழகா இருக்குது பாரு, முத்து முத்தா இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? அவனவன் தன் தன் கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். நீ மத்தவனை சோதிக்காத, உன்னை நீ சோதிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த மாதிரி நம்ம வாழ கத்துக்கணும். அல்லேலூயா. அவனவன் தன் தன் கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போது அல்ல, தன்னையே. மத்தவனை பார்க்கறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. அதான் அல்லேலூயா. அப்படி நம்ம வாழ கத்துக்கணும். 1000 இருக்கும், அதை பத்தி அவசியம் இல்லை. எனக்குள்ள இந்த குறை இருக்கு, இது என் தேவனுக்கும் எனக்கும் உறவை துண்டிக்குது, தேவனோடு நான் இசைஞ்சு வாழவே முடியல, இது விடுபடுறதுக்கு என்ன வழின்னு நாம் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. இது யாருக்குன்னா பிரச்சனையா? அல்லேலூயா. இது யாருக்குன்னா கசப்பு வருமா? என்னப்பா இந்த ஆளு என்ன சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டான், அவர் கண்டுக்க மாட்டாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால நமக்கு சேதாரம் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னை பார்க்க, தன்னுடைய கிரியைகளை பார்க்க வேண்டும். நான் செய்யறதுல ஆமா தவறுதான்,
தவறுதான். அது ஒத்துக்கணும், அது பழகிக்கணும். அது பழகிட்டா அது வாழ்வில நமக்கு தொடர்ச்சியா வந்துரும். அது எது பெருசா தெரியாது. அவர் தப்புன்னா ஒத்துக்குவாரு அப்படின்ற அந்த பார்க்கிற மக்கள் சாட்சி கொடுப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. அவனவன் தன் தன் கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போது அல்ல, தன்னையே பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு. அந்த இடத்துல நீங்க அப்படி வாழ பழகினீங்கன்னா ஒரு மனரம்மையும் வரும். அல்லேலூயா. ஒரு மன சந்தோஷம் வெளியே தெரியாது. ஓரளவு பரவாயில்லப்பா, ஆண்டவருக்காக நான் ஏதோ ஒரு என் மனசுக்குள்ள வெளியே தெரியாது. வெளியே நம்ம பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தேவனே உங்களுடைய கிருபையினால எதுவும் பரவாயில்ல, இந்த பாவத்துல இருந்து நான் விலகி இருக்கிறேன், இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அனுதினமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிதாயே கொண்டே இருக்கணும். கிருபைகள்ல வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் சோதித்து பார்த்து கொண்டே இருக்கணும். அதுக்கு முடிவே கிடையாது, எண்டே கிடையாது. முடிக்கிற வரையும் நம்ம பரிசுத்தமாய் தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு நாள் 2 நாள்ல நடக்கிற காரியமே கிடையாது. வாழ்க்கை போறான் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் பெறும்படியாக நம்ம இதை செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை. அவனவன் தன் தன் கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். 5வது வசனத்தை வாசி. அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. இதை பேசிட்டு இருக்கும்போது இதை பொறுத்து தியானத்துலதான் இருக்கிறேன். இந்த சம்பவம் வந்துடுச்சு இன்னைக்கு. ஒரு பாரத்தை, இந்த பாரத்தை சுமக்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், பேசியிருக்கிறோம். பார்க்கறதுக்கு அவங்க கஷ்டம், அவங்களுக்கு ஈஸியா இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். கிடையவே கிடையாது. அவனவனுக்கு தகுந்த பலனை, அவனவனுக்கு தகுந்த சோதனைய ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சோதனை கூட அவனுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. இத சொன்னா வேற மாதிரி ஒரு மாதிரி என்னடா இப்படின்னு சொல்றாரு வரும். இருந்தாலும் பவுல் எவ்வளவு ஞானமா தன்னுடைய ஜனங்கள், ஒரு சபை மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வகையறுத்து அது கடிதமா அவர்களுக்கு ஒரு தொகுப்பா கொடுக்கிறார். அந்த தொகுப்பு இந்த காலகட்டங்களில நம் சபைக்கும் தேவையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதுதான் விரும்புறார். தன்னுடைய ஜனங்க சீர்புரிந்தவர்களா இருக்கணும், எனக்காக சாட்சி கொடுக்கணும், எனக்காக இவர்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கணும். வசனம் சொல்லுகிறது, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விலையை செய்கிற தேவனாலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையனால மற்றவர்களை பார்க்கறது குறை சொல்றதை விட்டுட்டு தன்னை பார்க்கும் கண்களை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை எப்போதும் மறக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்கள் பெற்றிருக்கலாம், தேவன் உங்களை வல்லமையா நடத்தி கொண்டிருக்கலாம். அதை தக்க வைப்பதற்கு பெருமை பாராட்ட இருக்க வேண்டும். அல்லேலூயா. வல்லம் என்ன நடக்க போதுன்னு கூட உங்களுக்கு சொல்லலாம். ஆனா அதை அடக்கி ஆளக்கூடிய அந்த எண்ணம், அந்த ஆளுமை, திறமை தேவன்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வருங்காலத்தை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அதனால என்ன, நீங்க சொல்றது தம்பட்டம் அடிக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. தேவன் நாம மகிமைப்படும் விதமாக நடந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ யாரையும் குறை சொல்லாத. உன்னை குறை சொல்றதுக்கு நீ ஒரு ஆளை சொன்னா 3 ஆள் உன்னை குறை சொல்லுவாங்க என்பதை மனதில் வைத்து வாழ பழகி கொள்ள வேண்டும். அப்போதான் தேவன் உங்களுக்கு அறியாததும் வெட்டாதமான காரியங்களை, இன்னும் ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார். ஆவிக்குரிய ஜீவிதத்துல இன்னும் எழும்பி பிரகாசிக்க உன் ஒளி உன்னில் வந்தது எப்படி வரும்? இப்படித்தான் வரும். அல்லேலூயா. வசனத்து மூலமாக பேசுவார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்பது பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு குவித்து வைத்திருக்கிறார்கள். அதை நீ சொந்தமாக்கிக்கிறதும் அதை நீ உதறி தள்ளுறதும் உன்னுடைய பாடு. அதனால தேவ சமூகத்துல நீங்க போராடி மன்றாடி நிலை நிறுத்தி கனி கொடுக்க, நிலை நின்று கனி கொடுக்க பழகி கொள்ள வேண்டும். அப்பதான் தேவன் உங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார். நான் இந்த பிள்ளையை தேர்வு பண்ணியிருக்கிறேன், இது எனக்காக சாட்சியா வாழுது,
அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். தேவன் மகிமைப்படுவார். இன்னும் இக்கட்டான சூழல் வரும்போதும் அது தப்பி செல்ல வழிகாட்டுவார். கூடவே இருந்து எல்லா இக்கட்டுகளுக்கும், துன்பத்துக்கு, துயரத்துக்கு விலக்கி காப்பார், கூட இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. மேலான கிருபைகளை தருவார். அதனால தன்னையே பார்க்கணும் கண்கள் நீங்க பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது கடைசி காலமா இருக்கிறபடினால நீங்க உங்களையே சோதித்து பாருங்கள். மற்றவர்களை அல்ல, மற்றவர்களுடைய கிரியைகளை அல்ல. மற்றவர்களுடைய கிரியைகள் உங்களுக்கு இடரலா இருந்தால் அதை தேவ சமூகத்தில் வைத்து மன்றாடுங்கள். அல்லேலூயா. அது நியாயமா இருந்துச்சுன்னா தேவன் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அது தேவனுடைய பாடு, அவர்களுடைய பாடு. அல்லேலூயா. இதுல நான் சிக்க கூடாது. அதான் மேல வசனம் பாருங்க, மொத வசனங்கய்யா. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. விடுவிச்சா சீர்பொருந்த பண்ணிரு, நீ போய் மாட்டிக்காத. அப்படி தேவ சமூகத்துல வைத்து கையாளக்கூடிய அந்த திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தேவ கிருபைகளை பெற்று வாழ பழகி கொள்ள வேண்டும். தேவன் உதவி செய்வார். என்னை பார்க்கும் கண்களை நாம் எப்பொழுதும் மறக்க கூடாது. தேவன் மேலான காரியங்களை கற்றுத்தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.